ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டேபிள் எல்லாமே கலர் எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து டேபிளோட எனக்கு கேப்ஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னா எனக்கு மேல வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு தெரியணும். இல்லை எனக்கு வந்து எனக்கு பர்சனல் டீடைல்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தேவைன்னா மேல வந்து எனக்கு பர்சனல் நம்பர் அப்படின்னா நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சிஏ கேப்ஷன் எழுதிட்டு க்ளோஸ் சார்ஜஸ் போட்டு நம்ம என்ன அழைக்க போகிறோம் இது வந்து எனக்கு சும்மா நார்மல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் மேலே இருக்கு பாருங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர் எனக்கு வந்து நம்பர் 1 நம்பர் 2 ராஜான்னு இதெல்லாம் வந்துருச்சு ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர் ஸோ இப்போ ஏன் எனக்கு வந்து இங்கே உள்ள பாக்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா மேல உள்ள ஸ்டைல வந்து நான் எம்டி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால வந்து எனக்கு இந்த வந்து பார்டர் இல்லாமல் ஸோ ஏன் இதை நான் எம்டி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பேடிங் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஸோ அதனால பேடிங்னா என்னன்னா எனக்கு இந்த வேர்ட் எனக்கு இந்த மாடுலேஷன்ல இருந்தால் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுங்க ஸோ அதுதான் வந்து பேடிங் கான்செப்ட் ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பார்டர் போட்டுக்கலாம் டேபிளில் போட போகிறோம் டிஹெச் டேபிள் கமா டிஹெச் கமா டி இது மூணுத்துக்கும் ஃபர்ஸ்ட் பார்டர் ஸோ பார்டர்ன்ற பட்சத்தில் எனக்கு பார்டர் இருக்கணும் 1 பிக்சல்ல எனக்கு பார்டர் இருந்தால் போதும் 1 பிக்சல் அதுவும் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சாலிடாக இருக்கணும் எனக்கு வந்து ஒரு வயலட் கலர் வச்சுக்கோமா ஓகே வயலட் கலரில் இருக்கும் ஸோ சேவ் பண்ணிட்டு இது அப்படியே கிடைக்கும் ஸோ பாருங்க சாலிடாக அப்படியே வயலட் கலர் அப்படின்ற விஷயம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பேடிங் அப்படின்ற கான்செப்ட் போகிறோம் ஸோ எனக்கு பேடிங் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பேடிங் வந்து நம்ம டிஹெச்லையும் டிடிலையும் போகிறோம் ஓப்பன் பேடிங் பேடிங்கிறதுக்கு வந்து பேடிங் அப்படின்றத அடித்தாலே போதும் பேடிங் அடிச்சுட்டு எனக்கு வந்து எத்தனை பிக்சல் ஒரு 10 பிக்சல் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் 10 பிக்சலில் இருந்தால் போதும் ஸோ ஃபர்ஸ்ட் பேடிங் இப்போ பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்பிளிட் ஆயிடும் ஓகேவா 10 சென்டிமீட்டர் இது 10 பிக்சல் அப்படின்றது அதாவது பேடிங்கிறது என்னன்னா இது எல்லாமே காமன் அதாவது சீரியல் அந்த ஈச் அண்ட் எவ்ரி ரோவும் பாருங்க அப்படியே கரெக்டாக காமனாக இருக்கும் ஓகே எனக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் எனக்கு அதிகமாக இருக்கணும் ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பேடிங் டாப் எனக்கு டாப்ல வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு பேடிங் பாட்டத்தில் வந்து ஒரு 20 பிக்சல் வச்சுக்கலாம் 20 பிக்சல்ல இருக்கணும் பேடிங் லெஃப்ட்ல வந்து ஒரு இப்படி வச்சுக்கலாம் ஒரு 5 பிக்சல் வச்சுக்கலாம் பேடிங் ரைட்ல வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி சம்திங் ஏதாச்சும் ஒரு நம்பர் வச்சுக்கலாம் 30 ஸோ எனக்கு வந்து இந்த மாடுலேஷன் வந்து இந்த டேபிள் எனக்கு வரணும் அப்படின்றவங்க தான் சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் இப்போ பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா இருக்குது பேடிங் டாப் வந்து எனக்கு மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுது 10 பிக்சலுக்கு அண்ட் சேம் டைம் பேடிங் பாட்டம் வந்து 20 பிக்சல் இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் அதாவது விஷயம் ஸோ உங்களுக்கு எல்லாமே வித்தியாசம் தெரியும் ஸோ இதை நம்ம திருப்பி மினிமைஸ் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு இதுலேயும் எதுவும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர்னேட்டிவ் பண்ணிடுவோம் பேடிங் டாப் வந்து எனக்கு 10 பிக்சல் அதுக்கப்புறம் 20 பிக்சல் பேடிங் லெஃப்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 30 பிக்சல் இருக்கணும் அதே பேடிங் ரைட்டில் ஒரு 40 பிக்சல் அப்படின்ற விஷயத்தை சேவ் பண்ணிட்டு இங்கே திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஸோ தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் டாப் பாட்டம் நமக்கு அவ்வளோ பெரிய மாற்றம் தெரியாது சரி எனக்கு டாப்லேயும் வந்து எனக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னா டாப்பில் வந்து ஒரு 50 பிக்சல் வச்சுட்டு நம்ம திருப்பி இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நம்ம மேலே ஸ்பேஸ் வந்துருக்கு ஸோ எனக்கு இந்த வேர்டு எனக்கு இந்த இடத்துல அலைன்மெண்ட் ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணலை ஸோ அந்த இடத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் ஓகேவா இதுலேயே வந்து டேபிள் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்
டேபிள் ஸ்பேசிங் அப்படின்னா எனக்கு எப்படி சொல்லலாம், எனக்கு இந்த டேபிள் எனக்கு இந்த ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ்ல எனக்கு கவர் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த விஷயமும் பண்ணலாம். அதுவும் டேபிள் அது வந்து எப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து டிஹெச்டிடி அப்படின்ற விஷயத்துல வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா டேபிளே நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்றதுனால வெறும் டேபிள் அப்படின்றத மட்டும் தான் போட முடியும். டேபிள்னு கொடுத்துட்டு ஓப்பன் கேர்லஸ் க்ளோஸ் கேர்லஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு ஒவ்வொரு டேபிளுக்கும் எனக்கு இவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதனால அதுக்கு பேர் வந்து பார்டர் ஸ்பேசிங். பார்டர் ஸ்பேசிங் வந்து இதுவும் பிக்சல் கணக்குல ஒரு 10 பிக்சல் கொடுக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிட்டு இதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பாருங்க 10 பிக்சல் அப்படி கேட்டது. ஸோ உங்களுக்கு 10 பிக்சல் அவ்வளோவா தெரியல அப்படின்னா ஒரு 30 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி 30 பிக்சல் அப்படின்றது ரொம்ப தூரமா இருக்குது. ஓகேவா? சாரி 30 போல 300 இருக்கு. ஸோ 30 பிக்சல். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா என்னென்ன கேப் எவ்வளோ கேப் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேப் தான் வந்து நம்ம பேடிங் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஓகேவா? இதுலயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல என்ன, இது வந்து ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கலரா கொடுப்போம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கேலண்டர் மேக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த கேலண்டர்ல வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ல வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பதிவு பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம்.